சிறுசே யாருக்கு 3 பால்? அவங்கள துரத்துறதுக்கு இனி அண்ணனை நம்பி பிரயோஜனம் இல்ல. நான் ஏன் பிரெயினே யூஸ் பண்ண போறேன். என்ன செய்ய போறீங்க? பேய்க்கு பயப்படாதவங்க கூட பேதிக்கு ஆட்டம் கண்டு போயிடுவான். புரியலையே. புரிய வைக்கிறேன். என்னது இது? பேதி மாத்திரை. எடு பால. மாமா, இந்த 2 மாத்திரையில இங்க விட்டா பாம்பே போய் தண்ணிக்கணும். அக்கா கூட பிறந்தது கொஞ்சம் பார்த்து. கூட பிறந்ததுனால பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. இந்து இத உடம்பு தாங்குமாமா? உடம்பு தாங்கலன்னு வேற எந்த உடம்பு தாங்க போகுது? ஐயோ என்ன இவ்வளவு மாத்திரை போடுறீங்க? இதுல அவ இனி திருப்பி பாம்பே போகவே கூடாது. இங்கே பெட் ரெஸ்ட் எடுத்து எங்கூடே செட்டில் ஆயிடணும். கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாரு. என்னங்க? பால். ஆச்சரியமா இருக்கு. இந்த வீட்டுல பாலெல்லாம் கூட குடுக்குறீங்களா? உங்களுக்கு கவுண்டருக்கு சண்டையா இருக்குது இல்ல, அதுல சமாதானம் போலாம்னு இந்த பாலை கொடுத்துருக்காங்க. என் தம்பிங்க எவ்வளவு சீக்கிரமா மனசு மாறிடுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நினைக்காதீங்க. என்னடா அது? பால் 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 குடுக்கணும் பண்ணாட்டு வந்துருச்சா? புடுங்காத. குடுங்க அண்ணே, நானும் உங்க தம்பி சேர்ந்துதான். ஓ, அவனை கூட்டு சேர்த்துக்க. நீ இந்த வீட்டுல உங்களுக்கு பழைய கஞ்சி கூட குடுக்கணும்னு சொல்லிருக்கல, பால் குடுக்க. நீ இதுல என்ன சேர்த்துக்கு தெரியுமா? தெரியும்டா எனக்கு. இவன் மேல உள்ள கிரக்கத்துல பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு புஷ்டியா குடுத்துருப்பான்டா. அந்த பாலை நானே குடிக்கிறேன். நான் குடிப்பேன்டா. என்ன வேணா பின்னாடி பின்னாடி என்ன முன்னாடியே குடிக்கிறேன் பார். மொடாக்கல்லையே ஒரு மொடக்கல குடிச்சு ஏப்ப விட்டவன்டா அண்ணா. சிங்கிள் கிளாஸ் மில்க் என்ன என்னடா பண்ண பார். ஐயோ, உங்களை ஆட்ட வந்தா காப்பாத்துறோம். இந்த பால் ஒத்துக்கிறாதுண்ணே. கறவை பால் கவுண்டருக்கு ஒத்துக்காதுன்னு சொன்ன முதல் ஆள் நீதான். பாத்துக்க. தம்பி, என்ன தைரியம் இருந்தா நீ அவங்களுக்கு பால் கொடுத்து அனுப்புவ. அங்கதான் நீங்க என் மாஸ்டர் பிளான புரிஞ்சுக்கல. என்ன மாஸ்டர் பிளான்? அது பாதாம் பால் கிடையாது, பேதி பால். பேதி பாலா? ஆமா, பால்ல பேதி மாத்திரை கலந்து கொடுத்துட்டேனே. இன்னும் இருந்த பாம்பே காரங்க துண்டக்கான துணிய கடந்து அலைஞ்சுக்கிட்டு இருப்பா. அந்த கருப்பு கொண்டாந்தானே அந்த பாலா? ஆமா. ஐயோ, அந்த பாலை நான் தானடா குடிச்சேன். ஐயோ, என்னடா சொல்றாரு? எங்க சொல்ல விட்டாரு? அண்ணா அண்ணா ஏண்டா, எத்தனை நாளாடா திட்டம் போட்டிருந்தீங்க? இத முன்னாடியே சொல்றது இல்லையாடா? நான் தான் பின்னாடி சொன்ன, கேட்டீங்களா? இது சிக்னலோட கோடு வேடாடா, எனக்கு புரியலையாடா. நீ சொன்ன பின்னாடிக்கு இப்ப தாண்டா அர்த்தம் புரியுது. ஒண்ணு என்னால முடியல சாமி. புரியலையா? எத்தனை மாத்திரை போட்டீங்கன்னு கேக்குறாரு. அதுவா? முதல்ல நம்ம 2 போட்டோம். 2. அப்புறம் நீ 3 போட சொன்ன. இல்லையே, 4 போட சொன்ன. அப்புறம் 2 போட்டோம். 4 போட சொல்றதுக்கு நம்ம 1. அண்ணா, தம்பி, அண்ணா, என்ன உடம்பெல்லாம் செண்டு வாடி அடிக்குது? மாடி போனியா? என்ன திருதின்னு முடிக்கிற? இதுக்கு முன்னாடி இந்த பார்வை எங்கேயோ பாத்துருக்கேன். அந்த பம்பாய்க்காரி பாத்தியா? மோச புட்டிக்கிற நாய் மூஞ்சிய பார்த்தாலே தெரியும். பாத்தேன். தம்பி, ஏற்கனவே அக்காவை தலை முடிக்கிட்டேன். உன்னை தம்பின்னு கூட பார்க்காம தண்ணி அடிச்சிருவேன். அவ ஏரியா பக்கம் போன தொலைச்சிருவேன். அந்த அருவிக்கடலோரம் ஒரு அழகை கண்டேனே. அம்மே அம்மே அம்மே, அம்மா அம்மே அம்மே அம்மே. இந்து இந்து இந்து, நீங்க பேச மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா எங்க அண்ணன் ரொம்ப திட்டிருக்காரு. அந்த ஆளை எப்பவுமே அப்படிதான் முடவாதம் பிடிச்சவரு. அவருக்கு எஜுகேஷன் வேற கொஞ்சம் கம்மி. என்ன மாதிரி படிச்சிருந்தா பரவாயில்ல, கொஞ்சம் டீசெண்டா பேசிருப்பாரு. ஆமா, இவர் லண்டன்ல பிசினஸ் கிளாஸ்ல MPA படிச்சிருக்காரு.
எஜுகேஷன் இவர் காஸ்ட்லி, எஜுகேஷன்ல நான் கம்மி. இந்த நாயே 6ஆம் கிளாஸ்ல 5 தடவை ஃபெயில் ஆகியிருக்கு. வாத்தியார் அடிச்சு நான் தான் பாஸ் பண்ண வச்சிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என் அம்மா மாதிரி சிகப்பு, அவரை அப்புச்சி மாதிரி கருப்பு. இதுல ஒரு பொறாமை. ஐயோ, இதை விட முக்கியமான மேட்டர் என்னன்னா, 35 வயசாயும் பார்ட்டிக்கு கல்யாணம் ஆகலையா? யாரும் சந்தோஷமா இருக்கிறது பிடிக்காது. என்ன எது வேணா சொல்லட்டும், ஆனா அத்தனை பேருக்கு முன்னாடி ஒன்ன திட்டினார்ல, அப்பவே அந்த ஆளை நான் வெட்டி இருப்பேன். ஊருக்குள்ள எங்களை 2 பேரை ராமலட்சுமணன் பேசிக்கிறாங்க. இப்ப நான் அந்த ஆளை வெட்டினேன். அண்ணன் தம்பி உறவு ஒன்னால பிரிஞ்சிருச்சுன்னு ஊருக்குள்ள பேசிப்பாங்க. அந்த ஆளை வெட்டுறத பத்தி எனக்கு கவலையே இல்லை இந்து. ஆனா அதனால உனக்கு ஒரு பிரச்சனை வந்துட கூடாது பாரு. உனக்கு ஏதாச்சுன்னா அதை என்னால தாங்கிக்க முடியாதுமா. அதனாலதான் தூக்கின அறிவாளைய கீழே போட்டுட்டேன். bloody fool. நீங்க அப்ப உள்ள ராமர் குளிக்கிறாரா? இருடி, உள்ள யார் இருக்காங்கன்னு தெரியாமலே சோப்போட வந்துட்டியா? 20 வருஷத்துக்கு முன்னால உங்க அம்மா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணா, நீ வந்த உடனே அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை உண்டு பண்றியா? கீழே போட்டுருக்க அருவாளை எடுக்க வச்சிடாத. ஓடி. இந்த பார், இந்த பாத்ரூம் கிட்ட பம்பறது, படுக்கு மேல உட்கார்ந்துட்டு குரங்கு மாதிரி தவறது, இதெல்லாம் இன்னைக்கோட விட்டு. அவ ஏரியா பக்கமே நான் பார்க்க கூடாது. சரிங்கண்ணா. ஓ அது என்ன எஜுகேஷன்ல நீங்க ரொம்ப ஜாஸ்தி, நாங்க கம்மி. கோபம் வந்தா நீங்க அருவாள் எடுத்து வெட்டி போடுவீங்களா? அது தமாசுக்கு சொன்னேன். அது என்ன தமாசு வெட்டுறதுல? என்ன நீயா எடுத்து போட்டு நீயா தின்னுக்கிற? இங்க பாரு, ஒருத்தர் தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கிறான். உப்பு பார்க்க அவன என்னத்த உப்பு பாக்குற? இதெல்லாம் திங்கிறதா இனிமே நாங்க? ஐயோ, என்னடா கஷ்டப்படுறீங்க? பேட்டரி செல் போட்டு சாராயமே காய்ச்சறோம். 4 வெங்காயத்தையும் மிளகாய் கிளி போட்டு சாம்பார் வைக்க முடியாதா? என்னவா இருந்தாலும் இந்த சமையல் வேலையில நமக்கு இருக்கு என்ன? ஏன்டா நம்ம புதுசா கட்சி ஆரம்பிக்க போற, பொதுக்குழு செயற்குழுக்கு ஆளு வேணுங்கிறதுக்கு நீ உப்பு போட்டா நான் புளிய போடுறேன், நீ வெங்காயத்தை கிளி போட்டா மிளகாய் போடுற, சாம்பார் சமையல். என்ன இதெல்லாம் பொம்பளை சமாச்சாரம், நமக்கு எதுக்குண்ணே? இத சொல்லித்தாண்டா பொம்பளைங்க ரொம்ப காலமா நம்மளை ஏமாத்திட்டு இருக்காளுங்க. பழைய சோத்துக்கு உப்பு போடுறதே என்னமோ இவளுக்கு கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாளுங்க. இந்த பாரு, பொம்பளைங்க சமாச்சாரம் நாட்டுல ஒண்ணு கூட கிடையாது. புள்ள பேக்கிறது ஒண்ணுதான். அதுல கூட 50-50 நம்ம பார்ட்னர்ரா. தம்பி, என்னடா பண்ற? சமையல் முடிஞ்சா சாப்பிட்டு போலான்னு காத்துட்டு இருக்கேனே. சமையல் கொஞ்சம் லேட் ஆகுமா? அது வரைக்கும் கொஞ்சம் மாவை சாப்பிட்டு. என்ன என்ன சாம்பார் வாசனை சும்மா கம கமா நடிக்குதுன்னா? தம்பி, இது வரைக்கும் இந்த சமையல் கட்டில இந்த மாதிரி வாசனை அடிச்சிருக்கா? கிழவி இது வரைக்கும் வெந்நீரை வச்ச சாம்பார் ஊத்தி நம்மளை ஏமாத்திருக்காடா. சரி வா, உடம்பெல்லாம் கசகசான் இருக்கு, குளிச்சிட்டு வந்து ஒரு வெட்டு வெட்டிடுவான். நாயா, இப்படியே உட்கார்ந்துருக்காத. பூனை வந்து மூஞ்சி நக்கிற போது போய் இதெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் ஒழுங்கா எடுத்து வை. நான் குளிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்கண்ணே. என்னடா எல்லாத்தையும் வச்சுட்டு போடா வெளியே. இதெல்லாம் நான் பாத்துக்கண்டா, போட. கெட் அவுட். இந்த பாரு, நாங்க வந்துட்டு போனோம்னு அவனுங்கள்ட்ட சொன்னேன், தொலைச்சு போடுவேன். தொலைச்சு போ வெளியே. எனக்கு எதுக்கு தான் ஏண்டா கரியா, பொம்பளைங்க சமாச்சாரம்னு ஒண்ணுமே இல்லையா? பொம்பளைங்க சூதுன்னு ஒண்ணு இருக்குடா, அதை காட்டுறேன் பாரு. போ. என்ன செய்ய போறீங்க பாட்டி? பாத்துக்கிட்டே இரேன் வேடிக்கைய. இங்க வா. சமையலா பண்றீங்க? சமையல் ஏண்டா? சாப்பிட்டு பாரு, எப்படி இருக்கு? சூப்பர் பாட்டி. சூப்பரா? உப்பு கரெக்டா இருக்கு. காரம் புளி எல்லாம் எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு. பர்ஃபெக்ட்டா? அப்படி இருந்தா இவனுங்களை பிடிக்க முடியாது. என்ன பண்ணலாம்? என்ன பாட்டி இது? தெரியல. உப்பு, சால்ட். காரம் குறையுதுன்னு சொன்னேன்ல? இல்ல பாட்டி, கரெக்டா இருக்குன்னு தானே சொன்னேன். இல்ல இல்ல, நீ அப்பவே சொன்ன காரம் கம்மியா இருக்குதுன்னு. ஐயோ பாட்டி, மறந்தேன்னு நினைக்கிறேன். காரம் கம்மியா தான் இருக்கு. மாமா பாவம் பாட்டி, வேண்டாம் பாட்டி. இந்த சாப்பாட்டு ருசியை பெத்தவகிட்டையும் சாம்பத்திய ருசியை கட்டினவள்கிட்டையும் தான் தெரிஞ்சுக்கணும் ஒரு ஆம்பளை. இதுல எல்லாம் பாவம் புண்ணியம் பார்த்தோம், அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு ரேஷன் கார்டு வாங்கிடுவாங்க. அதுலயும் நம்ம பயலுக்கு இருக்காங்களே, அப்படிங்க அப்பா. பாட்டி 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 பாட்டி, நான் கலக்குறேன் ப்ளீஸ். ஐயோ, நீ தான் பாட்டுக்கே தப்பேத்தி. என்ன கலக்குற? காரமா உப்பா? காரம். கலக்கு. எதுல கலக்குறது? அட எத்தனை ஐட்டம் வச்சிருக்காங்க, எதுல வேணாலும் கலக்கு. சோத்துல வேணாலும் கலக்கு.
மிளகாச்சோறு திங்கிற ஆளுக நம்ம பயலுகாத்தான் இருக்கணும். போடுற காரத்துல உச்சி மூடு அப்படியே நட்டுக்கிட்டு நிக்கணும். வெறும் சாப்பாடு சாப்பிட்டு இவங்களே வெத்தலை பாக்கு போடுறாங்க. விருந்து சாப்பாடு சாப்பிட போறோம். டேய் வெத்தலை பாக்கு ரெடி பண்ணி வச்சியா? ரெடியா இருக்கீங்க? சோறு போடு போடு. அண்ணா வடிச்ச கஞ்சி வெள்ளையா இருந்தது, ஆக்கிற சோறு சிகப்பா இருக்கு. அதான் இத்தனை நாள் இவளுக்கு சமைச்சாளுகளே இந்த டெக்னிக்கல்ல சமைச்சிருக்காளுகளா? இதுதான் உன் அண்ணனோட டெக்னிக்கல். இந்த ரெட் மீல்ஸ் மேட்டர் வெளியே லீக் அவுட் பண்ணிராத. சாப்பிடுறா ராஜா. ஐயோ அடி. ஒரு ரூபா சோத்துக்கு உணர்ச்சி வசப்படுறிய. கண்டினியூ. ஐயோ படி பாவம். தம்பி என்னங்கடா அண்ணனும் தம்பியும் கண்ணீர்ல மிதக்குறீங்க? ஆனந்த கண்ணீர் கிழவி. அண்ணன் பாசம்னா இப்படிலாம் இருக்கணும். தம்பி அவனுக்கு கொஞ்சம் பாசத்தை ஊட்டுறான். ரொம்ப காருக்குடா. மிளகா சோறு வேலை செஞ்சிருச்சு இல்ல?